மழை சார்ந்த ஒரு முக்கிய செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனை நாம் திரையில் பார்க்கவிருக்கிறோம். மழைக்கான முக்கியமான எச்சரிக்கை என்பது தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்ற அந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த செய்தியை, அந்த முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்க்கலாம். மழை தொடர்பான முக்கிய செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. நாளை மறுநாள் வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மாறக்கூடும் என்ற அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இப்போ இந்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருப்பதன் காரணமாக மழை அதிகரிக்க கூடுமா? நிச்சயமா அபிநயா, வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு கடலோர பகுதிகளில் ஒரு சூறாவளி சுழற்சியானது நிலவி கொண்டிருந்தது. வளிமண்டல மேலடுக்கு இந்த சூறாவளி சுழற்சியானது காலை 5:30 மணிக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. இது மேலும் வங்காள விரிகுடா பகுதிகளில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது. வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆர்வலர்கள் கணித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையை அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை இந்த தாழ்வு பகுதி உருவாக்கும் என்று தெரிவித்திருக்கிறீர்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.